ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு பிரியாணி ஸ்டைலில் வந்துட்டு சுண்டல் புலாவ் வந்துட்டு எப்படி பண்ணுறது, சுண்டல் சாதம் அதை எப்படி வேணாலும் வந்து சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு என்னென்ன பொருட்கள் வந்து சேர்க்கணும், என்ன மாதிரி வந்து பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துலாம். அதற்காக வந்துட்டு தேவையான அளவு வந்து நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 பிரியாணி இலை வந்துட்டு 2 இலை வந்து சேர்த்துருக்கேன். இது கூட வந்துட்டு ஒரு 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாமே நல்லா வந்துட்டு எண்ணெயில் வந்து பொரிஞ்சு வரட்டும். ஸோ இது எல்லாமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் 2 பெரிய வெங்காயத்தை வந்துட்டு சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு எண்ணெயில் வந்து வதங்கணும். ஸோ பாருங்கள், நல்லா வந்துட்டு வெங்காயத்தை வந்துட்டு நீங்கள் எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சுண்டல் தான் போடணும்னு கிடையாது. உங்களுக்கு என்ன காய்கறி இருக்கோ எது வேணாலும் போட்டு நீங்கள் இதே மாதிரி வந்து இதே டைப்பில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் போட்டுட்டு வந்துட்டு நல்லா அதனுடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க. ஸோ பாருங்கள், நல்லா வந்து வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 3 பெரிய தக்காளியை வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து அடுப்பை சிம்மில் போட்டுட்டு வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இந்த தக்காளி வதக்கும் பொழுது வந்துட்டு எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வந்து தக்காளி வந்து வதக்கிக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு வந்துட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 2 பச்சை மிளகாய் வந்துட்டு உடைக்காமல் காம மட்டுமே வந்துட்டு கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காய் வந்துட்டு நீங்கள் என்ன காய் இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு கேரட்டும் 2 உருளைக்கிழங்கும் வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நைட்டே வந்துட்டு சுண்டலை வந்துட்டு ஊற வச்சு காலையில் அதை தனியாக வந்துட்டு ஒரு 3/4 வேக்காடு அளவுக்கு வேக வச்சு தான் வந்து உள்ளே சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு ஒரு 100 ml அளவுக்கு தயிரும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு உள்ளே போட்டிருக்கக்கூடிய அந்த கேரட்டும் உருளைக்கிழங்கு வந்து வேகிற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அடுப்பில் வந்து வேக வச்சு அதை வந்து நல்லா வந்துட்டு அடுப்பில் போட்டு கொதிக்க விடுங்க. ஸோ அந்த எல்லாமே வந்து காய் எல்லாமே வெந்து வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு மிளகாய் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆச்சி பிரியாணி மசாலா இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்துட்டு 1/2 பேக்கெட் சேர்த்துருக்கேன். நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ஸோ கிளறி விட்டுட்டு ஆல்ரெடி வந்து நான் வந்து அரிசியை வந்துட்டு பாத்திரத்தில் ஒரு 1/2 வேக்காடு வந்துட்டு வேக வச்சு தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதில் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியோட வந்துட்டு அந்த அரிசியை வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு 1/2 செம்பு அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சு. அது மட்டுமே உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு லெமனையும் வந்து கட் பண்ணி வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி வந்துட்டு நீங்கள் இன்னொரு மடங்கு, அதாவது எந்த அளவுக்கு வந்துட்டு சாதம் இருக்கோ அதனுடைய இன்னொரு மடங்கு வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தம் போகிறதுக்காக நல்லா கொதிச்சு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்துட்டு அடியில் வந்து ஒரு தோசைக்கல், அதுக்கு மேலே வந்து சாதத்தை இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை வந்து தூக்கி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்துட்டு தண்ணி பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வந்துட்டு நீங்கள் அடுப்பு சிம்மில் போட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு வந்து சுண்டல் புலாவ் வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக இறக்கும் பொழுது லைட்டாக வந்துட்டு நீங்கள் நெய் வந்துட்டு விட்டு இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சாதம் வந்துட்டு குலையாமல் நல்லா வந்து சூப்பராக வந்திருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு. நீங்கள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு லஞ்ச் எல்லாம் கொடுத்து விடுறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். தேவை அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ, இந்த ரெசிபி, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்முடைய சேனலை வந்துட்டு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபியோட வந்துட்டு திரும்ப நாளைக்கு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.